ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் உங்கள் சார். ஸோ இன்னைக்கான வீடியோவில் போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐலான்னு ஒரு கேம் தான் விளாட போகிறோம். இந்த கேமோட நேம் வந்து ஐலா. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு எதனா வர மறந்து போச்சு. சரி, ஓகே, அப்போ சாமி வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கேமுக்குள்ளே வந்துட்டோம். ஏதோ ஒரு தண்ணி சவுண்டு மாதிரி கேட்டுட்ருக்கு. கண்ணு முன்னாடி என்ன ரத்தம் மாதிரி தான் இருக்குது. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை தொங்க போட்டிருக்கானுங்க அடிச்சு. ஏடா இது பயங்கரமாக ரத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக பிளட் லாஸ் ஆகிட்டுருக்கு. நமக்கு தான் தலையில் தொங்க போட்டிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, எவனோ அடித்து தலையில் தொங்க போட்டிருக்கான். இங்கேருந்து தப்பிக்கணும் போல. இருங்க. ஆஹா, ஒத்த கால் கெட்டு போட்டிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு கால் வந்து தொங்கிட்டு இருக்கு. பயங்கரமாக வலிக்கும். பிளட் வேறு போயிட்டுருக்கு. இங்கே எப்படியாவது தொட்டு காலை பிடிச்சிடணும். எப்படி களத்தை போகிறதான்னு தெரியல. இருங்க, அவனே ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், பார்ப்போம். டீரா செத்துருவோம் போலையே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்டார்டிங்கில் இவ்வளோ பெரிய சம்பவத்தை காணிக்கிறாங்க. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ கேம் டெஸ்டராக இருப்போம்னு சொன்னாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். மற்றபடி இந்த கேம் பற்றியுமே தெரியாது. இருங்க, எஃப்ஓ ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் கேம் டெஸ்டருக்கு தலைகளாக தொங்கிட்டு இருக்கான். அதாவது கேம் டெஸ்டர்னால் ஒரு கேம் வருதுன்னு வைங்க. அந்த கேமை பற்றி நம்ம டெஸ்ட் பண்ணுறது தான் வேலை. ஒரு வழியாக கீழே யூஸ்டாக ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேம் ரிலீஸ் ஆகிறது மாதிரி டெஸ்ட் பண்ணணும். அதான் என்னன்னு தெரில. ஒரு ஃப்ளாஷ்பேக்கா ஒன்றும் புரியல. சரி, ஓகே. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் தான் இருக்குது. ஓகே, என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ்? அப்படியே அவுட் லாஸ்ட் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவுட் லாஸ்ட் வைப். கீழே ஒரு கால் கிடக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவனோ அதுக்கு முன்னாடி இங்கே செத்து போய்ப்பான் போல. இருங்க, எதுவும் இல்லை. நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம். ஏதாவது டூல் கிடைக்குதான்னு பார்ப்பாருங்க. இதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அவுட் லாஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஒரு மெட்டல் பீஸ் கிடச்சிருக்கு. இருங்க, இதை வச்சு எதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, ஓப்பன் தி டோர். யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ கையிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சாத்தானோட சிம்பிள் மாதிரி எதை போட்டிருக்கானுங்க. நடந்துட்டே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சடங்கு நடந்திருக்கு போல. ஒரு கல்ட்டோட சடங்கு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அவுட் லாஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவுட் லாஸ்ட் இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன். நல்லா இருக்குது. அவுட் லாஸ்ட் மாதிரி இருக்குது. சரி, ஓகே, அதுவும் இங்கே நல்லாயிருக்கும் அந்த கேமும். ஆனால் இந்த கேம் வேறு கான்செப்ட் தான். இருந்தாலும் பார்ப்போம். ஏதோ பொருட்கள்லாம் வச்சுருக்கானுங்க. டோர் ஓப்பன் முடியுமா? இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ இருக்குது. இங்கே வழி இல்லை. கொஞ்சம் டோர் இருக்குது. ஓகே, இங்கே என்ன சவுண்டுது? இன்னும் ஸ்டார்டிங்லேயே அலப்பறையாக இருக்குது. லைட்டாக ஜம்ஸ்கார் கொடுக்க பார்க்குறானுங்க. நம்ம தைரியசாலியாச்சே. சரி, ஓகே. இதாக இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. சுற்றி ஏதோ மெட்டல் பீஸாக தான் இருக்குது. இங்கே ஏதோ அடைச்சி வச்சுருக்கானுங்க. இழுக்கணுமா? ஓகே, இழுத்துறா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கட்டையாக எடுக்கணுமா என்ன? ஓகே, அவனை எடுத்துட்றான் எல்லாத்தையும். என்னாச்சு? ஓகே, மறுபடியும் இழுத்துரு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சு. ஓகே, போடு. மிதிச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கட்டையை. சரி, ஓகே, இப்போ குனிஞ்சு போகணுமா? ஓகே. அமைதியாக இருக்குது, யாருமே இல்லை. நம்மளை எதுக்கு இந்த இடத்துல அடைச்சி வச்சுருக்கானுங்க? ஓகே, இங்கே ஏதோ ஒரு ஒன்றும் ஓப்பன் ஆகலை. ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. இப்போ இது விஷனோட சவுண்டு கேட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கேட்டுச்சு? பாவி லைட் பல்பு ஃப்ரெண்ட்ஸ். அந்த லைட் உடஞ்சிடுச்சு. நானும் ஒரு செகண்டு இந்த மாதிரி சின்ன ஜம்ஸ்காருக்கெலாம் பயப்படுறாலாம் இல்லை. ஓகே, வெளிச்சம் வருது. என்னடா சவுண்டு? யாரா நீ? இங்கே போறீங்க. எவனை ஆக்ஸ் சுற்றிட்டு வந்துட்டு ஜஸ்ட் மிஸ். கொஞ்சம் வைங்க, படக்கூடாத இடத்துல பட்டிருக்கோம். ஓடுறான்டா. என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? ஓடுறான். ஓடு. ஃப்ரெண்ட்ஸ், சைக்கோ ஓட வந்துட்டான். திடீர்னு என்ட்ரி கொடுத்துட்டான். இங்கே தான் தெரியல. இருங்க, இங்கே ஒரு படி இருக்குது. ஓடிடான். ஓடி. ஐயோ, இவனுக்கு வேறு தலை சுற்றுது ஃப்ரெண்ட்ஸ். பிளட் லாஸ் ஆனதில் ஒரு டயர்டாகிட்டான் போல. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலி நினைக்கிறேன். இருங்க, அவன் வேறு பின்னாடி தான் துரத்திக்கிட்டு இருக்கான். ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் தள்ள போயிருக்கோம். சரி, ஓகே, தப்பிச்சிட்டோம் அந்த பைத்தியாரன்ட்டு. துட்டின்னு நின்று கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸ். அவுட் லாஸ்ட்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகே, இங்கே ஏதோ இடம் மாதிரி இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், காலையில் தான் போல், மார்னிங் தான். இங்கே கண்ணாடி உடஞ்சிருக்கு. இதில் காலை வச்சா எப்படியும் குத்திரும். இருங்க. ஆஹா, அவனே போய் காலை வச்சிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமாக வலிக்குமே. கடவுளே, இது வேறு எடுக்கணுமா ஃப்ரெண்ட்ஸ்? பயங்கரமாக உள்ளே இறங்கியிருக்கு. இடரா ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ப்ரூட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க கேமை. சின்ன குழந்தைங்கள்லாம் பார்க்காதீங்க. 18+ மட்டும் பாருங்கள். ஒரு 16+ பாருங்கள். இது எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? அப்பா முடியல. ஏற்கனவே பிளட் லாஸு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு வழி இல்லை. இந்த நொண்டிக்காரில் தான் போகணும் போல். ஆஹா,
ஏன்டாடி அது கண்ணாடி இருக்குன்னு தெரியுது, ஒதுங்கி போயிருக்கலாம். சரி ஓகே. பார்த்தீங்கன்னா சூரியனோட வெளிச்சம் மேலேருந்து வருது, எப்படியே தப்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி தப்பிக்கிறது? என்ன டோர் ஓப்பன் ஆகிருக்கு? இவன் கிடைக்க வந்தான். ஐயோ கையை பொழந்துட்டான்டா. ஆடா பாயா, கையை பொழந்தான். இப்போ நம்மளே பழக்க போகிறோம். தம்பி இருப்பா அவசரப்படாத. இரு 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 போடு 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 போடு. ஆஹா ஒரு வழி இருக்குது, ஒரு டனல் மாதிரி இருக்குது. டனலுக்குள்ளே போயிடலாம். இருக்கேன். ஆஹா போயிரு. அப்பாடா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் வெளிச்சமாக தான் இருக்குது. ஆனால் என்ன கை போச்சு, கை அப்படி துண்டாக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேம். ஓகே, அப்படியே வந்து வெளியே போயிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வெளியே போயிடும். கிட்டத்தட்ட வந்துட்டோம். வெளிச்சம் வருது, சூரியனோட வெளிச்சம். அப்பாடா தரமாக இருக்கே கேமு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்துட்டோம். என்ன சில பல காயங்கள் தான் பட்டு போச்சு. சரி ஓகே, வெளியே குதிச்சிடும். பார்த்து குதிக்கும்போது கால் எதுவும் ஆயிரப்போகுது. அப்பாடா விழுந்தோம். சரி ஓகே, நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் மெடிக்கல் ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் போது நமக்கு பயங்கரமாக அடி இருக்குது நம்ம கையில். ஓகே, இதுக்குள்ளே தான் வந்தோமா? என்ன மேலே ஏதோ இருக்குது டாட் மாதிரி. யூஎஃப்ஓவா? என்னடா அது தெரில ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, அப்படி போக வேண்டியதான். எதுவும் இந்த பைத்தியக்காரன் வரமாட்டான் நினைக்கிறேன். நான் ஓப்பன் பிளேஸ் ரொம்ப சேஃபாக தான் இருக்குது, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல ஏதோ நகரம் இருக்குது போல், அங்கே போயிட்டா தப்பிச்சிடலாம். இருங்க. ஓகே வந்துட்டேன்டா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நியூக்ளியர் பாம்பு போட்டானுங்க. என்னடா அது வெளியே வந்தோடனே இப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? நியூக்ளியர் பாம்பா ரேடியேஷன் அட்டாக். ரைட்ரா, அவ்வளோதான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் காலி. அவ்வளோதான் எரிஞ்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. நியூக்ளியர் பாம்பு ஏன்டா போட்டு சாவடிக்கிறீங்க? பேசாமல் உள்ளே இருந்துருக்கலாம் போல. ஓகே, இவங்க ஸ்டூடியோஸோட பேர் போல் பல்ஸ்ட்ராட்ரிக்ஸ். ஓகே, ஸ்டூடியோஸ் ப்ரெசன்ஸ். இப்போ தான் இன்ட்ரோவே போடுறாங்களா? ஓகே, எங்கேயோ போகுது, எங்கே போகுதுன்னு தெரில. எங்கே போகுது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இதான் இன்ட்ரோ போல். அப்போ இவ்வளோ நேரம் விளையாண்டதுலாம் என்ன இன்ட்ரோவா? ஃப்ளாஷ்பேக் அந்த மாதிரி இருக்குமா? ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்ப்பேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ வந்திருக்கோம். ஏதோ கால் அடித்தட மாதிரி இருக்குது, அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு இது வேறு கேரக்டரா? ஆனால் லைட்டாக பார்க்க ஒரு மாதிரி ஓல்டு கேம் மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு கேம் டெஸ்ட்னால கேம் விளாண்டுருக்கானா? இதை உள்ள ஃபஸ்ட்டு வந்து கேமா இன்னும் ஒன்றுமே புரியல ஃப்ரெண்ட்ஸ். சரி இதுங்க பார்க்கலாம். சரி ஓகே, ஏதோ ஒரு ஆக்ஸை கையில் கொடுத்துருக்கானுங்க. இங்கே ஏதோ ஒரு பாலம் மாதிரி இருக்குது. ஆனால் இது வித்தியாசமாக இருக்குது. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லையே. சரி ஓகே, இங்கே ஏதோ ஜீசஸ் சிலை மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஆஹா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜீசஸ் சிலை தான். ஓகே, இங்கே ஏதோ சர்ச்சு மாதிரி தான் இருக்குது. என்னாச்சு? என்னடாச்சு? உங்கள் பேக்கேஜ் வந்துருச்சு, நீங்கள் டெலிவரி எடுத்து பால்கனி இல்லையா? ரைட்ரா ஃப்ரெண்ட்ஸ், இது சொன்ன மாதிரி கேம் தான் போல். ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது என்னன்னு தெரில, இது கேம் தான். ஓகே, விஆர் செட்டா? ஓகே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ வந்தது கேமு, ஃபஸ்ட்டு வந்தது கேமான்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இதான் நம்ம பிசி செட்டப்பா. ஏதோ சாப்பாடு வந்திருக்கான் டெலிவரி, இப்போ எடுத்துக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதி சாப்பாடு இருக்குது, பீஸா மாதிரி ஏதோ ஒன்று. செட்டப்பை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிசி செட்டப்பு. என்னடா அது? ஃப்ரேம் ரேட் வந்து கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பழைய கேம் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரி எமோஷன் எங்கே இருக்குது, அது வரைக்கும் பெட்டை வந்து நம்ம டாக் வந்து பெட் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிருக்கான். அது சொன்னால் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு கேம் டெஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கேம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா இவங்க அனுப்புவாங்க, இவன் வந்து டெஸ்ட் பண்ணுவான் அந்த கேமை. அதான் வந்து இப்போ இந்த கேமை டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பான் போல். அந்த கேமோட ரிவ்யூ எழுதி வச்சுருக்காங்க, அதாவது என்ன மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, பல்டாட்ரிக்ஸ், அந்த பல்சாட்ரிக்ஸ் அந்த கம்பெனியோட லோகோ இருக்குது. ஓகே, இப்போ வெளியே போனோம். ஓகே க்ளோஸு. ஓகே க்ளோஸ். இதாக இருக்குமான்னு பார்த்துட்ருக்கேன் பிசியில். ஒன்றும் இல்லை, இருங்க கம்ப்யூட்டருக்குள்ளே போவோம். லோக்கல் டிஸ்க் சீலாம் இருக்கா? ப்ரோக்ராம் ஃபைல்ஸு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போனால் போய்கிட்டே இருக்குது. சரி ஓகே, இதுக்குள்ளலாம் ஒன்றும் இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது தெரிஞ்சு டெலிவரி ஏதோ சொன்னாங்களா, அதை போய் பார்ப்போருங்க. ஓகே, பிசி சூப்பராக வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரூமே பயங்கரமாக இருக்குது.
ஆனால் கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்துருக்கலாம். சரி ஓகே. இங்கே ஏதோ ஒரு செட்டப் மாதிரி இருக்குது. ஓஹோ, ஃப்யூச்சரிஸ்டிக் உலகமா? ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட் ரூமு தரமாக இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. என்னடா அது? ஓ லைட்டா? ஓகே ஓகே சரி லைட்டு போல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூமு ஓப்பன் பண்ண முடியல, எதனாலும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ண முடியல. ஓகே இங்கே ஒரு லைட்டு மட்டும் இருக்குது. நானும் இதுவும் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் போல நினச்சேன். இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதுவும் லாக்கில் தான் இருக்குது. ஓ இப்படி தான் போகணுமா? ஏய் ஒரு நிமிஷம், என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வித்தியாசமாக நிற்கிது பேய் மாதிரி. யாரா நீ? இருங்க. ஓ இது என்னோட ரோபோட் ப்ராஜெக்டா? இன்னும் ஒர்க்கில் தான் போய்ட்டுருக்கேன். ரோபோட்டை தான் மறைச்சி வச்சிருக்காங்க. அதே எப்படி நைட் நேரில் வந்து பார்த்தா பயமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ பேய் மாதிரி இருக்குது. டக்குன்னு பார்க்கும்போது டிவியில் விளம்பரம் போட்டுருக்காங்க பிக் பர்கர் அப்படின்னு. ஃபியூச்சரிஸ்டிக் வீடு ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது வீடு. இருங்க அந்த ஆர்டர் வெளியே நான் பார்த்துட்டு வரணும். ஓகே என்ன ஆர்டரு? ஓ இந்த காலத்தில் வந்து ட்ரோன் ஆர்டர்லாம் இது பண்ணும் போல் டெலிவரி. மனுஷங்களாம் பார்க்கவே முடியாது போல ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ் ஃபுட்டு. ஓகே சாப்பாடு வந்திருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடெல்லாம் மனுஷங்களை பார்க்குறதே ரொம்ப கஷ்டம் போல். இங்கே பாருங்கள் ஏஐ லவ். ஓ ஏஐ லவ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்களா? இது நம்மளாம் இதான் வாங்கணும் போல், வேறு வழி இல்லை. நம்மளாமே மோசமாக தான் இருக்குது. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பால்கனிலே ஒரு கிச்சன் செட்டப் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது கேமு. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயே கிச்சன்லாம் ஓப்பனில் வந்து ஜாலியாக இருக்கலாம் போல். சரி ஓகே. ஆனால் என்ன தான் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்தில் மனுஷங்களே பார்க்க முடியாது போல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ட்ரோனு ரோபோட்டுன்னு இருக்குது. சரி இது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிருமா என்ன? அப்படி தான் வாமா ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் க்ளோஸ். இங்கே நியூஸ் போட்டிருக்கானுங்க சைக்கோ கொலகாரனை பற்றி ஏதோ. ஓகே இதோ மர்டரா. சரி அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம போய் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைப்போம். இருங்க. இங்கே பாருங்கள் ஏதோ நியூஸ் பேப்பர் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கில்லர் ஒரு பைத்தியாரம் இருக்கானா. அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிட்டு வந்து கண்ணை நோண்டி எடுத்துகிட்டு போயிடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு யங் மேனோட பாடி வந்து ஏதோ அபண்டன்ட் ஹவுஸில் கிடச்சிருக்கான். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காங்க அதை பற்றி. ஸோ இது வந்து அந்த ஐஸ் கில்லரால் பண்ணப்பட்ட கொலையாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவன் பார்த்தீங்கன்னா வரிசை நிறைய கொலை பண்ணிட்டுருக்கானா, அதில் ஒன்று இதாக இருக்கலாம் அப்படின்றாங்க. சரி ஓகே. அப்புறம் சைக்கோ கொலகாரன் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றிட்டு இருக்கான் போல் இந்த ஃபியூச்சரிஸ்டிக் உலகத்துலையுமா. சரி ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஃபுட் வந்து கெட்ட ஸ்மெல் அடி தான். இப்போ இவன் வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு ஆல்ரெடி இருக்கிறத சாப்பிட மாட்டான். இவன் வந்துட்டு இங்கே புதுசாக வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டுருக்கான். இருக்கிறத வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரில. சரி குப்பத்தட்டில் போட்டுருவாங்க. வாங்கி குப்பத்தட்டில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கடைசி குப்பத்தட்டில் தான் போடுவோம் போல். சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. சும்மா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து யாருக்கு பசிக்குது? ஓ பூனைக்குட்டியா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்க? அழகாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூனைக்குட்டி. ஹாய் என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? இது பார்த்திங்கன்னா சாப்பாடு போடணும். இப்போ நம்ம செல்லாம் சாப்பாடு தவிர அவனுக்கு சாப்பாடு மேக்ஸிமம் சாப்பாடு எங்கே வைப்பாங்க? இந்த மேலே இருக்கிற கபோர்டில் வைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருங்க. கரெக்டாக கெஸ் பண்ண மாதிரியே இருக்குது. இரு அவசரப்படாத, சாப்பாடு வச்சிட்றேன். இவனோட பவுலிங் தான் இருக்குது. ஜோன்ஸ் இவன் பேர். ஓகே சாப்பிட்றா என்ஜாய் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு லைட்டாக உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸ்லோவாக பேசியிருப்பேன். அதை வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே முடியல. சரி ஓகே. மேலே போய் ஹவுஸ் மேக்கிமே ஒரு கப் ஆஃப் டீ. பார்த்தீங்கன்னா வீடே நமக்காண்டி டீயெல்லாம் ரெடி பண்ணி தருது போலையே. பரவாயில்லையே. டீயை போடு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடு எனக்கு ஒரு டீயை போடு அப்படின்னா டீ போட்டால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நம்மளே இருந்துச்சு போண்டாம், நம்மளே சோம்பேறி பைத்தியாரம் ஆகிடலாம். அப்படி நல்லா தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நெகட்டிவும் இருக்குது பாசிட்டிவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதில். ஏன்னா நம்ம வந்து ஒரு சோம்பேறி ஆயிடலாம். ஆனால் அது நல்லா தான் இருக்கும், அதேமாதிரி நல்லாவும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 2 விதமாக சொல்லலாம். என்னடா அது ஃப்ரெண்ட்ஸ்? அவுட்லாஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் இங்கே பாருங்கள். அவுட் லிவ்னு போட்டிருக்கானுங்க. ஆனால் அவுட்லாஸ்ட் 2 கேரக்டர் பற்றி போட்டிருக்கானுங்க பாருங்கள். அந்த பிளெயின் வந்து கிராஷ் ஆகி வந்தீங்கன்னா ஒரு ரிமோட் வில்லேஜில் போயிட்டு ட்ரேக் வந்து எந்திச்சு பார்க்கும்போது அங்கே வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து காணாமல் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லாஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சுருக்கானுங்க. பரவாயில்லையே, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அவுட்லாஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. நம்ம இந்த கேம் அவுட்லாஸ்ட் மாதிரி இருக்குன்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னா அவுட்லாஸ்ட் 2 ரெஃபரன்ஸ் அப்படி இருக்குது. சூப்பர்ரா தரமாக இதெல்லாம் பார்க்கணும். நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்னொரு கேமோட ரெஃபரன்ஸு. சரி ஓகே. என்னமோ பண்ண சொன்னாங்க. என்ன பண்ண சொன்னாங்க? டீ போட்டாங்க. டீ ஓகே. இல்லை புரியல, தப்பாக தான் போட்டானா என்ன? டீயை குடிக்க மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹவுஸ் வந்து கரெக்டாக பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் நீயே போட வேண்டியதானே டீ? அப்போ
என்னடா இது? ஓ சிங்க்கு. சரி 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 சரி, நமக்கு இதெல்லாம் புரியாதுப்பா. நாங்கள்லாம் வந்து 2026 உள்ளவங்க. நாங்கள் பழைய காலத்து ஆளுப்பா. ஓகே ஃப்ரீசர் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ ஃபோட்டோ இருக்குது. இவனுக்காக பண்ணு. அந்த பூனைக்காகவே ஆர்டர் பண்ணிட்டுருக்கானா? ஓகே ஓகே, நல்ல விஷயந்தான். ஓகே, அப்படியே வீடை சுற்றி பார்க்க சொன்னானுங்க. நானும் வேறு ஏதாவது கேம் ரெஃபரன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். நியூஸா? ஓகே, வேறு என்ன இருக்குது? இந்த பேய் தான் இருக்குது. என்னடா அது? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இதை கட்சின்னு ஓடுது? ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக டெலிவரி வருது. அதே இவ்வளோத்துக்கு பயங்கரமாக கட்டுறானுங்க. ஓகே ஓகே, ஏதோ ஒரு மாசான டெலிவரி வருது போல். ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த ட்ரோனே தள்ளாட்டி தான் வந்துச்சு. ஓகே இருங்க, என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைட் டெக்னு ஏதோ ஒரு இடத்துல வந்துருக்கு போல. ஓகே, இப்போ அந்த இடத்துல இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் போல். இப்போ இவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அந்த மாதிரி சொல்கிறான். எனக்கு தெரிஞ்சு கேமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேறு கேம் டெஸ்டர் தானே. இருடா எடுத்துட்டேன்டா. கிளம்பு தம்பி கிளம்பு. ஐலாவா? ஓ இதான் ஐலாவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கேமுக்குள்ளே இன்னும் போகலை. ஓகே, ஐலா இந்த கேமிங் கன்சோல் மாதிரி இதை கொடுத்துருக்காங்க போல். எனக்கு பார்ப்போம். இது ஒரு விஆர் ஹெட்செட்டாக இருக்குன்னு தோணுது. பார்ப்போம். ஆமாம், நம்மளோட ரூம் எங்கே இருக்குது? ரூம் மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். கீழே தான் இருக்கணும். நான் அவசரப்பட்டு மேலே வந்துட்டே இருக்கேன். கீழே போவோம். ஓகே, ரூம் எங்கே இருக்குது? எனக்கே மறந்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் தானே இருந்துச்சு. ஆமாம் கரெக்டாக. இப்போ இந்த ரூமுக்குள்ளே தான் போகணும். ஓகே, இதெல்லாம் பூட்டி தான் இருக்கும் போல். இருங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த ரூம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான், ரூமுக்கு வந்தாச்சு. என்ன சவுண்டு கேட்குது ஏதோ? ஓ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக அதுவே பார்த்தீங்கன்னா லைட்டெலாம் எடுத்துக்கு. இதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெஞ்சில் அதுவே லைட்லாம் காட்டுது. தரமையா சூப்பர். ஏது தான் யார் ரோபோட்? ஓகே, உலகம். ஓகே, பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஆஹா ஃப்ரெண்ட்ஸ், PS6 மாதிரி இருக்குது. ஓஹோ, இது வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இதை டெஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து யார்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது. இது வந்து கம்பெனியோட ரூல்ஸ். அதாவது நம்ம வந்து கேமை டெஸ்ட் பண்ணிட்டு சத்தம் போடாமல் இருக்கணும். அவங்கள்ட்ட மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுக்கணுமா, வெளியே போய் சொல்லிட்டு இருக்க கூடாதான். கரெக்டு தான். ஓகே, இதை மண்டையில் மாட்டுற மாதிரி எதுவும் இருக்குது. மூளையே கண்ட்ரோல் பண்ண முடியலையே. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் என்னடா வாசிக்க முடியல. ஏய் திருப்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். இருங்க, திருப்ப முடியல. என்னாச்சு? சரிங்க, வேறு எதாவது பார்ப்போம். இது என்னது? ஓ இதான் ஹெட்செட்டா? சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதையும் ஜாயின் பண்ணி மடையில் மாட்டணும் போல். இதுங்க பவர் கேபிள். ஓகே, பவர் கேபிள் தான். இன்னொரு பவர் கேபிள் வந்து கொடுத்துருக்கானுங்க ஸ்பேரா. ஓகே, என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது ஓப்பன் பண்ண முடியல. ஓகே, நான் ரீடு கொடுத்துட்டு திருப்பி பார்த்துருக்கேன். அப்போ திருப்ப முடியல. இதில் என்ன போட்டிருக்கானுங்க? ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஓகே, இதெல்லாம் படிக்க முடியாது. ஓகே சரி, ஐலா பெட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். PS6 மாதிரி இருக்குது. ஓகே, அப்படி வச்சிட வேண்டியதான். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், தரமாக இருக்குது. ஏதோ சிமிட்ரிக்காக வித்தியாசமாக இருக்குது, இலுமினாட்டி மாதிரி. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு டிராயிங் மாதிரி இது வச்சுருக்கானுங்க. ஏதோம்மா கீழே விழுற மாதிரி, என்னவோ தெரில. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா டிரைவிங் கேர்ஸ்லாம் இருக்குது. ஓகே, சும்மா வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் நமக்கு வேறு கன்சோல் வந்திருக்கு. அதை டெஸ்ட் பண்ணலாமா இல்லை வேணாமா, இல்லை வேறு எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா. நான் வீடை சுற்றி பார்க்கலான்னு பார்க்கும்போதுக்குள்ள அந்த டெலிவரி வந்துருச்சு. சரி, இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெலிவரியே பார்ப்போம் என்னென்னு. இருங்க, சரி ஓகே, அது எங்கே இருக்குது கன்சோல்? கன்சோல் எல்லாம் இங்கேயே எடுத்து வச்சுட்டானா? ஓகே, கன்சோல் இங்கே தான் இருந்துச்சு. அந்த ஹெட்செட்லாம் நான் வைக்கவே இல்லை, அதுவும் வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் போச்சு. ரைட்டு. இது ஃப்ரெண்ட்ஸ், இது ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு. இது சம்பவம் எதுவும் ஆயிடாதே. இந்த கரண்ட்டு போனாலே பிரச்சனை தான். அதான் யோசிச்சுட்ருக்கேன். இருங்க, இது டோர் ஓப்பன் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், டோர் ஓப்பன் பண்ணல. ஃப்ளாஷ் லைட் எடுக்கணுமா? ஓகே, ஃப்ளாஷ் லைட் எடுத்தாச்சு. இது இதுலேயே ஆர்டர் கேம் ஆக்கி விட்டீங்கடே. இன்னும் நான் கேமே ஓப்பன் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே சம்பவம் அவசகுணமாக இருக்கிறது. ஓகே, இது
ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இருட்டில் பயமாக இருக்குது இதை பார்க்கும்போது. ஓகே, வெளியே வெளிச்சமாக தான் இருக்குது. ஓ, இங்கே ஏதோ சர்க்யூட் பிரேக்கில் ஆகிட்டு போல இருக்குது. ஃபியூஸ் பாக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே ஓகே, ஃபியூஸ் பாக்ஸ். ஓகே, சர்க்யூட் பிரேக் ஆகிருக்கான். நார்மலான விஷயம் தான் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஓகே, ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு ட்ரிப்பாக இருக்கும் போல். ஓகே, வந்துட்டோம். இப்போ திரும்பி பார்க்கும்போது அங்கே இல்லையா, எப்படி இருக்கும்? சரி ஓகே, ஏதோ அவசரமாக இருக்குது தம்பி, வேண்டாம், அந்த கன்சோலில் ஏதோ சரியில்லை. சரி ஓகே, பார்ப்போம் என்ன நடக்குது. கன்சோல் என்ன பண்ணு இப்போ நான் இருங்க. ஓஹோ, ஆன் பண்ணியாச்சு. அதில் ஆன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் த அப்ளிகேஷன். இது வேறு இரா பிசியை பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஐலா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம ஐலா அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்த்திங்கன்னா இப்போ வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஏதோ பார்த்திங்கன்னா செட்டிங் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. அப்படி லோட் ஆகும், இப்படி லோட் ஆகும், ஏதோ ஒன்று ஆகிட்டுருக்கு, நமக்கெல்லாம் தெரியாது. ஓகே, சிஸ்டமில் பார்த்திங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டுருக்கு. சொன்னதே 10 வாட்டி சொல்லியாச்சு. சரி ஓகே, ஐலா விர்ச்சுவல் ரியாலிட்டி ஸ்டார்டிங். சூப்பர் சூப்பர், ஓசிலே கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் PS5 யாராவது டெஸ்ட் பண்ண கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். PS6 வந்து எனக்கு டெஸ்ட் பண்ண சொல்லுங்கள், நான் வந்து பெரிய கேம் டெஸ்டர். ஓகே, ஐலா. ஓ, இப்போ தான் வந்து மாட்ட போகிறோமா? ஓகே, அப்படி மாட்டுறா தம்பி, ஹெட்செட்டை போடு. ஓகே, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வெள்ளை கலரில் அடிக்குதே, கண்ணு கூசுது. யாரா வாங்க? ஐயோ என்னடா அது? மண்டைக்குள்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், மண்டை அடிக்குது. யாரா அது? ஃப்ரெண்ட்ஸ், அழகான ஒரு பொண்ணு. நான் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராடினரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை க்ரியேட் பண்ணுவாங்களாம். ஓகே, அவங்க இவன் இந்த கேமில் நம்ம இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நார்மல் லைஃபோட ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்துடுவோமா. ஓகே, நல்லா இருக்கே. நான் வந்து டெஸ்டரு, நான் சாரி ஃபார் டிசப்பாயின்மெண்ட், கேம் விளாட வரல, நான் டெஸ்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்கிறோம். ஓகே, அதாவது என்ன சொல்கிறா பார்த்தீங்கன்னா, அவங்க கேமை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோமா. ஓகே, நம்ம சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமோட நிறைய விஷயங்களை நம்ம மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாரா. ஓகே, இது எப்படி ஒர்க் பண்ணுன்னு கேட்குறோம். ப்ரைமரி ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து உருவாக்குறது, அதாவது அவங்களோட மைண்ட். ஓகே, த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்களாம். ஓகே, பண்ணுங்க பண்ணுங்க. ஓகே, ஏதோ கனெக்டா? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கனெக்டா? என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கனெக்ட் புரியல. அதான் பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்குறான், என்ன கனெக்ட் அப்படின்னு. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நம்ம விளையாடுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த யூஸரோட பர்சனல் பேக்ரவுண்டை வந்து அவங்க வந்து ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரியல் டைம் ஆக்ஷன் மாதிரி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த கேமை க்ரியேட் பண்ணுவாங்களாம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மைண்டில் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம மைண்டை வந்து நமக்கு எதெல்லாம் பயம், என்ன விஷயத்துலலாம் வந்து ஹாப்பியாக இருப்போம், அந்த இதை வந்து ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி பண்ணும்போது கேம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது இது கேமுக்கு இது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், என்னோட இது சிம்பிள் தான். ஓகே, அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பர்சனலைஸ் பண்ணுவாங்க, அதாவது யூஸருக்கு வந்து ரொம்ப அட்டாச் ஆன மாதிரி கனெக்டாக தான் கனெக்ட். ஓகே, ரொம்ப பண்ணண்டா, ஓரளவுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், புரியுதுன்னு சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்குறா. நம்ம சொல்ல போகிறோம் நீ என்ன கொஸ்டின்னு சொல்லிட்டு. அப்போ இதை பற்றி கேட்கலாம், சைடெக்கை பற்றி கேட்போமா ஃப்ரெண்ட்ஸ், கம்பெனியை பற்றி கேட்போம். இருங்க அம்மா, அந்த சைடெக்னு ஒரு கம்பெனி இருக்குது பற்றியா, அது எப்படின்னு சொல்லி. சைடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனோவேஷன் கம்பெனி, அதாவது கம்ப்யூட்டர் சொல்யூஷன் ப்ரொவைடரா. ஓகே, சரி, அவங்க வந்து புதுசான டெக்னாலஜிலாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களாம் மைண்டை பற்றி. ஓகே, அதாவது இந்த மாதிரி விர்ச்சுவல் ரியாலிட்டி பண்ணிருக்காங்க போல. ஃபியூச்சர், அதாவது ஃபியூச்சரில் வந்து நியூரோ சைக்காலஜி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போல. அப்புறம் தெரப்பேட்டிக் காங்கிகேட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, ஏதோ ஒன்று, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதை பார்த்தீங்கன்னா வந்து மக்களோட வாழ்க்கையை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்களாம். ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா ஓகே என்டர்டைன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூரான், அதாவது மண்டைக்குள்ளே மூளைக்குள்ளே நுழைஞ்சு என்டர்டைன்மெண்ட்டை கொண்டு வராங்க போல. அதாவது பார்த்தீங்கன்னா இதுதான் புது டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐலா. இதை டெஸ்ட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னு கேட்குறா. ஓகே, சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின் கேட்போம், ஐலாவை பற்றி கேட்போம். ஓகே, ஐலாவை பற்றி கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்கிறியா?
ஐலா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லுடிக் அப்ளிகேஷன்ஸ், அதான் பார்த்தீங்கன்னா ஐலாவோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ரிசர்ச் வந்து நியூரோ சைக்காலஜி, அப்புறம் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, அதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாவாம். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டில் இருக்காங்க, அது கிட்டத்தட்ட முடிய போகுது. அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஓகே, பிரெயின் ஆக்டிவிட்டியை பார்த்தீங்கன்னா மேப் பண்ணி அந்த அதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்ம கேரக்டருக்கு அதை நம்மளோட மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேம் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, நமக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அந்த மாதிரி. ஓகே, நியூரோ சைக்காலஜிக்கும் இன்ட்ராக்டிவ் என்டர்டைன்மெண்ட் நடுவில் இருக்கான். ஓகே, வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னு கேட்குறா. ஃபீட்பேக், அதாவது ஃபீட்பேக் எப்படி கொடுக்கலான்னு மாதிரி நம்ம கேட்குறோம். ஓகே, நான் எப்படி என்னோடய ஃபீட்பேக் நான் கொடுக்குறது, உங்கள் எமோஷனல் உங்கள் ஃபிசிக்கல் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஆகிட்டு இருக்கும். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் எல்லாமே மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, அதாவது ஒவ்வொரு செஷனுக்கு அப்புறம், அதாவது ஒரு வாட்டி செஷன் ஒரு வாட்டி கேம் விளையாடி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் வந்து நம்மள்ட்ட கேட்பாலாம் ஃபீட்பேக். அப்போ நம்ம இவள்கிட்ட சொன்னாலே போதுமா? ஓகே ஓகே, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்றான். இல்லை அவ்வளோதான், கொஸ்டின்லாம் யாரும் இல்லை, அதிலே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நோ கொடுத்துரும். சரி, ஆரம்பிக்கலாமா? ஓகே, நீ இங்கே இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி, எல்லாமே மறந்துடும், அதாவது கஷ்டங்கள் அந்த மாதிரி சொல்ல வராங்க. என்னடாது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு சீனில் வர அந்த மாதிரி இருக்குது, தலையில் தொங்க போட்டிருந்தாங்க. இப்போ என்னென்னா கையை ஓ கையில் மீன்ஸ் இந்த ஜீசஸுக்கு கையில் வந்து ஆணி அடித்த மாதிரி அடிச்சுட்ருக்கானுங்க. எவன்டா அது? இதே இரா டீ, இது வேறு. ஐயோ, ஆஹா, இப்படி இருக்கு, யோசிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பாடா, கையில் இவ்வளோ பெரிய ஆணி, எப்போ பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, அருவறுப்பு தக்கவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அருவறுப்பாக இருக்குது. ஓ, வாயால் கடிச்சு எடுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஹா, சேத்திரிடுச்சு கை, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை முடிஞ்சு. இந்த கையை வேறு எடுக்கான், அவ்வளோதான், ஓடு. கொடூரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையிலையும் ஒரு பஞ்சராக போகுது, அவ்வளோதான். நமக்கு பேண்டேஜும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னடா ரூம் மாதிரி இருக்குது, ஏதோ இங்கே ஏதோ ஒரு ட்ராயர் மாதிரி இருக்குது, கீழே ஏதோ பக்கெட் இருக்குது. இங்கே ஒரு டிவி ஓடிக்கிட்டுருக்கு, டிவி எதுவும் பண்ண முடியல. டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணி வைப்போம். ஓப்பன் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ண முடியல. இங்கே டோர் லாக் பண்ணி வச்சுருக்கேன் நினைக்கிறேன். இங்கே ஏதாவது இருக்கா? ஓ, இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா? நான் பார்க்க என்ன ஃப்ரெண்ட்ஸ், டிவி ரிமோட் மாதிரி இருக்குது. ஓ, இந்த ரிமோட்டை வச்சு டிவியை கண்ட்ரோல் பண்ணலாமா? இருங்க. ஹேய், என்னடா சவுண்டு ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிவியை வச்சு இந்த ரிமோட்டை கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக வேறு டைமென்ஷன் வந்துடும். அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது. யாரோ ஒருத்தவங்களோட பேர் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குறாங்க. என்ன பண்ணணும்? டிவியை வச்சு மறுபடியும் மாற்றி வேறு இடத்துக்கு போகணுமா? இருங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே போக முடியல. ஓகே ஓகே, இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு மாறும்போது சவுண்டு வருது. நார்மல் தான் போல. இப்போ இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்க. ஓகே, அது வெளியே மரம் தான் இருக்குது. அப்போ ஒரு ஓப்பன் ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த கேமில் என்ன கான்செப்ட்னு தெரில, பார்க்கலாம் இருங்க. அங்கே ஏதோ ஒரு கண்ணோட இது கேட்குறாங்க. இங்கே ஒரு ரூம், என்னடா அது ஃப்ரிட்ஜ் மாதிரி ஏதோ இருக்குது. ஒரு நிமிஷம், ஃப்ரிட்ஜு தானா? ஆமாம் ஃப்ரிட்ஜ் தான். என்னடா உள்ளே ஏதோ கட்டிங் பிளேயர் இருக்குது. இந்த ஒரு கட்டிங் பிளேயர் கொடுத்துருக்கானுங்க, எதுக்குன்னு தெரில. இங்கே ஏதோ வாட்டர் ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சைன் போட்டிருக்கானுங்க. ஓகே, இங்கே டோர் ஓப்பன் பண்ண முடியல. சரி ஓகே, அப்போ வந்தாலே போய் பார்ப்போம். இங்கே ஒரு ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா ஏதோ போன மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னவோ தெரில ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயோ போக முடியல. மறுபடியும் அந்த இடத்துக்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஏதோ கட்டிங் பிளேயர் மட்டும் கிடச்சிச்சு, எதுக்குன்னு தெரில. இருங்க, வேறு டைமென்ஷன் போய் பார்ப்போம். ஓகே, என்னடா இது ஃப்ரெண்ட்ஸ், கீழே தண்ணியாக இருக்குது. அதான் அந்த வெளிச்சம் ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு இருக்கு, மேலே தண்ணியாக இருக்குது ஃபுல்லாக. அது ஓ கன்று ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எடுக்கிற அந்த கன்னை எடுக்கிறோமா இல்லையாங்கிறத பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா கேம் வந்து எண்ட் ஆகுமா. ஸோ ஓகே, கர்மா லெவலை வச்சு இதை வந்து அதாவது கர்மாவை வச்சு முடிவெடுப்பாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. கர்மானா செஞ்ச தவறுக்கு விளைவு மாதிரி. நான் அந்த கன்னை எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ். சொல்லலை, கன்னை எடுத்தனால என்னை போட்டு தள்ளிட்டாங்கன்னா நான் கன்னை எடுக்கலை, டோன்ட் டேக்னு கொடுத்துட்டேன். போயிடுச்சு, கன்று போயிடுச்சு. ஏதோ கர்மா லெவலை வச்சு தான் ஏதோ சொன்னாங்க. இப்போ ஒரு டோரை உடைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு, எவன் தெரில. என்னமோ போட்டுருந்தானு ஃப்ரெண்ட்ஸ், கவனிக்கல. இருங்க, இங்கே ஏதோ கண்ணு கேட்குது. நம்ம கண்ணை வச்சு பண்ண முடியாது போல். இருங்க, அந்த எண்டுக்கு போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ஏதோ ஒரு வால்வு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மேனிக்கனோட தலை. ஓகே, அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணல, அவ்வளோ தண்ணியை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு பார்க்கலாம்.
ஓகே. ஆனால் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். போனால் தான் நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். போக முடியல. இங்கே மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இருக்காது. இருங்க, டோர் ஓப்பன் பண்ண முடியுதா? இல்லை. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே டோர் ஓப்பன் பண்ண முடியல. சரி இருங்க, இந்த சைடு இங்கே என்ன இருக்குது? இந்த இடத்துலையும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குது. இப்போ நான் எங்கடா போனோம்? என்னடா இடம் இது ஃப்ரெண்ட்ஸ்? வந்த இடத்துக்கு தான் வந்து என்னடா இது உருவம் நடந்து போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேவடம் மாதிரி இருந்துச்சு பாருங்க அதில். சரி ஓகே. என்னடா சவுண்டு? எவன்டா அது ஃப்ரெண்ட்ஸ்? எவனோ டோரை பயங்கரமாக சாத்தின மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஏய் இவனா? ஏய் இருடா டேய். ஐயோ இவன் வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் அப்புறம் இங்கே வந்தான். ஸ்டார்டிங்கில் வந்தவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேமில் வந்தான்? டே இரு 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 ஏ அவசரப்படாது இரு. ஐயோ முடித்தான். ஆஹா எனக்கு தப்பிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோர் ஓப்பன் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோரு ஒரு ஸ்கிரிப்ட் இப்படி தான் அடி வாங்கியிருக்கானா? அடா இவ்வளோ ரத்தம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் இப்படி தான் நம்ம அடி வாங்கியிருக்கோம் நினைக்கிறேன். ஓகே அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ வந்த வழியாக இப்போ பார்ப்போம் வருங்க. இங்கே டோர் ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஓகே அப்போ என்னடா பண்ணுப்பண்ணா? ஐயோ குழப்பமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா கண்ணு கேட்குறாங்க. இந்த டோர் ஓப்பன் ஆகலை. சரி டிவி யூஸ் பண்ணி பார்ப்போம் வருங்க. ஓகே இங்கே ஓப்பன் ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தண்ணி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். ஆனால் வால்வ் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில. அந்த சைடு போகவே முடியல. போனால் தான் நம்ம அதை ட்ரெயின் பண்ண முடியும். இருங்க என்ன பண்ணலாம்? சரி ஓகே முன்னாடி டிவி தான் யூஸ் பண்ணி போகலாம் போல. இருங்க இங்கே ஒன்றும் இருக்காது. இல்லை ஓகே அப்போ நம்ம அங்கே தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஓகே இங்கே என்னடா வித்தியாசமாக இருக்குது? ஓகே மறுபடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல தான் அந்த ட்ரெயினை வந்து அந்த வாட்டரை வந்து ட்ரெயின் பண்ணணும் போல். இங்கே ட்ரெயின் பண்ணால் வந்து அங்கே வாட்டர் ட்ரெயின் ஆகிரும் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பைப் இருக்குது. நான் எனக்கு வந்து இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதனால் அந்த இடத்துல தண்ணி வந்து ட்ரெயின் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, பார்ப்போம். ஓகே திருப்பிடலாம். அவ்வளோதான்டா போடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுனா தண்ணி வந்து கீழே போகிறதுக்கு மாதிரி பாதை கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது? இன்னொரு டோர் இருக்குது. ஏய் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டோராக இருக்குது? ஏய் ஏமாத்துறாங்க. ஏய் என்ன வந்த இடத்துக்கு வந்துட்டோம்? ஏமாத்துறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு எடுத்துருங்க. 1 2 3 பா பெயிண்டிங் தானே? நானும் ஏதோ பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கானுங்க. பேய் நானும் பயந்துட்டேன். ஏதோ ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இருங்க இங்கே ரெட்டினா போக முடியாது. இப்போ வந்துட்டோமா இங்கே? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மேனிக்யூன் நிற்குது. இரு ஆஹா க்ளோஸ் பண்ண என்ன ஓப்பன் ஆயிடுச்சு. இருங்க செக் பண்ணி பார்த்துருவோம். ஒரு டோர் இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ் லாக்கில் இருக்குது இங்கே. ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே இப்போ நான் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போனோம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மேனிக்யூன் அப்புறம் இங்கே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இந்த இடத்துல செக் பண்ணி பார்ப்போம். ஏய் டெட் பாடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இருங்க நிறைய டெட் பாடி இருக்குது. அதில் ஒரு நேம் வேறு கொடுத்துருக்கானுங்க. ஒருவேளை என்னடா இது? நிறைய டெட் பாடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே என்ன கான்செப்ட்னு தெரில. இங்கே ஒரு சைக்கோ கூட என்ன நம்ம எங்கே போனோம்? ஓஹோ அப்படியா விஷயம்? பாரு இதுக்கெல்லாம் பயப்படுறாலாம் இல்லை. ஆல்வேஸ் பிகின் டு யூ. இப்போ பின்னாடி பார்த்தா எவனா நிற்பானா? ஐயோ யார் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யார் இல்லை. அப்பாடா ஏய் சும்மா இந்த பார்த்துக்கிட்டு இருந்தாலும் போயிட மாட்டேன். இப்போ ஏதோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேர் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ரூலில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக ஒரு கையை வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்குமோ?
அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பேர் என்னென்னு பார்த்து வரணும். இருங்க நான் போய் நேம் என்னன்னு செக் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஃபிங்கர் பிரிண்டில் ஒரு யாரோட நேம் நான் கவனிக்கல, அதை சரியாக மறந்து போச்சு. ஆஹா பயந்துட்டுங்களா இதை பார்த்து. ஃபஸ்ட்டு மிஸ்ஸு ஏன்னா இது டிவி மேலே தலை மாதிரி வச்சுருக்காங்க. கொடூரமான கேமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னொரு இடம் நினைக்கிறேன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறது இது லாக்லாம் இருந்தது ஸ்டார்டிங்லேயே. ஓகே ஓகே இந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் இங்கே தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே பவுலா மீரை. ஓ இந்த நேமில் இருக்கவங்களோட கையை தான் வெட்டி எடுக்கணும் போல எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கட்டிங் பேர் கொடுத்துருப்பானுங்க. கன்ஃபார்ம் ஃப்ரெண்ட்ஸ், கையை தான் வெட்டி எடுக்க போகிறோம். கொடூரமான செயல். ஓகே இருங்க வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இருங்க. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த இடமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா ஏகப்பட்ட டோர் கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இருங்க இங்கே போக முடியுதா? ஓ இங்கே போக முடியாது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்வேஸ் பிகின் டு இந்த இங்கே டெட் எண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நான் வந்த வழியாக தான் போகணுமா? சரி ஓகே ஓகே அகைன் இந்த டோர், மறுபடியும் ஒரு டோரு க்ளோஸ் ஓப்பன். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண் வைக்க சொல்கிறாங்க. ஆனால் கண் கிடைக்கல. ஒரு டெட் பாடியிலேருந்து கண்ணை தோண்டி எடுக்க சொல்லுவாங்களோ, அதுவும் தெரில. சரி ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் இங்கே தான் இதை பார்த்தீங்கன்னா டெட் பாடிலாம் இருக்குது. இதில் கரெக்டாக அந்த பவுலாவோட டெட் பாடியை கண்டுபிடிச்சி எடுக்கணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் இருக்குது பவுலா மிரே கை. ஆஹா கையை வெட்டி எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு, கையை வெட்ட போகிறான் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது வந்து இதெல்லாம் பார்க்க விருப்பம்னா அது செஞ்சு ஒரு 10 செகண்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே ஆஹா அவ்வளோதான்டா ஃப்ரெண்ட்ஸ். அந்த டெட் பாடி வந்து ரொம்ப இதாக இருந்தனால அவ்வளோ கொடூரமாக இல்லை. இதே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான டெட் பாடியாக இருந்துருந்து வைங்க, ரத்தம் தெறிக்க வெட்டியிருப்பான். சரி ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேனிக்யூன்னு எடுத்துகிட்டு போங்கடா, அது வேறு பயமுறுத்திக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற டெட் பாடி தான் இருக்காங்க, அதோட கையில் எடுக்க முடியாது போல். ஒன்லி பார்த்தீங்கன்னா செலக்டட் டெட் பாடி தான். ஓகே சரி பார்ப்போம். மேனிக்யூன் ஒரு பயப்பட்டாச்சு, கிளம்ப வேண்டி தான். ஏங்க போகிற வரல எவனோ வந்துட போகிறான். ஓகே இப்போ வரைக்கும் தடைகளும் இல்லை. இப்போ தான் ஒரு வார்த்தையில் தடைகள் இல்லை அப்படின்னா இவன் பார்த்தீங்கன்னா ஆக்ஸை வந்து சொருகிட்டான். பென்சில் போக முடியாது போல். ஆஹா இப்போ எப்படா போகிறதுனா? ஓ சைட் டோர் ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே இந்த சைட் டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு போயிட்டுருக்கேன். இங்கே ஆஹா இங்கே வந்துட்டோமா? என்னடா சவுண்டு அது? இந்த பயம் கட்டுறவெல்லாம் இங்கே வேண்டாம் தம்பி. ஓப்பன் த டோர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சுற்றி எடுத்து இங்கேயே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிருக்கு. இது வேறு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேனிக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வாட்டி பயந்துட்டேன். ஓகே இப்போது இந்த இடம் இல்லை, இருங்க வேறு இடத்துக்கு போகணும். ஓகே ஃபைனலாக வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த பவுலா மிரே அவங்களோட ஃபிங்கரை வைக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொடூரமாக பண்ணியிருக்காங்க இந்த கேம். ஓகே இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரில. புதுசாக ஒரு இடத்துக்கு வரோம். இங்கே ரெட்டினா தேவை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச இடத்த கண்ணு தான் நினைக்கிறேன். இருங்க என்னடா வித்தியாசமாக இருக்குது, ஃப்ரிட்ஜ் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. என்ன உள்ளே புகையாக வருது. என்னடா அது உள்ளே எவ்வளோ வித்தியாசமாக ஒரு கிரியேச்சர் வந்து உட்காந்துருக்கான். ஓ கண்ணு ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன மாதிரியே கண்ணை தந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வேலை அவனே தந்துட்டான். என்ன மேனிக்குன்னு காணும். ஐயோ சே பயமுறுத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜம்ப் ஸ்கேர் கொடுக்குறாங்க. இது கண்ணை வச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்கேன் பண்ணிடுச்சு. ஓப்பன் த. என்னடா இது நம்ம பிசி செட்டப் மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிசி செட்டப்பே தான். ஏன் செட்டப்பை வேண்டாம் இங்கே வச்சது? ஓ இது நம்ம மைண்ட் ரீட் பண்ணுறதுனால நம்மளோட விஷயங்கள்லாம் நமக்கு கனவுக்குள்ளே வருது போல். அந்த கேமுக்குள்ளே சாரி கனவு இல்லை கேம். ஏதோ ஒரு ஐலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்ட் ட்ரைவ் இருக்குது. இந்த கேம் முடிக்க போகிறோம் நீங்கள் இருங்க. ஓகே
இந்த ஃப்ளாஷ் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட்டு என்னடாச்சு? தலையை வெட்டிட்டா புரிஞ்சுண்ணா. ஏன்னா முடிக்க போகிற நேரத்தில் தலையை வெட்டிட்டீங்க. அந்த ஆக்ஸ் காரணம் தான் நினைக்கிறேன், என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆக்ஸுக்கு வெட்டிட்டான் தலையை. பாவி கரெக்டாக எண்டிங்கில் முடிச்சிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. சாமியூல் வெல்கம் பேக். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு கேமு, ரொம்ப ரியலாக இருந்துச்சு. ஓகே, அங்கே அப்படி உண்மையாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எஃபெக்டிவாக இருந்துச்சான்னு கேட்குறா. அதாவது நல்லா இருந்துச்சு அப்படின்னு இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறீங்களான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு மேடம். ஷேடோஸ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப ரியலாக இருந்துச்சு அப்படின்றோம். ஓகே, அதாவது கிராஃபிக்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை, மீதி எல்லாமே முக்கியம் தான் அப்படின்றது கேம் உணர்த்துது அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் எல்லா கேமும் இந்த மாதிரி ஆயிரும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ஓகே, அவளும் சொல்கிறேன் கரெக்டு தான் அப்படின்றா. ஓகே, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். டீப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பயந்தோமா, ஒரு டேஞ்சரில் இருந்தோமான்னு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்களான்னு கேட்குறா. நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருந்துச்சு, ஆனால் அது கேம்னு தெரிஞ்சப்போ அந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓகே, ஹாரர் மட்டும் ஒரு கேமுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறா. ஓகே, அதாவது ஹாரர் மட்டும் பத்தாது, நிறைய விஷயங்கள் தேவை அந்த மாதிரி. ஓகே, ஃபியர் வந்து ஹாரர் கேமுக்கு முக்கியமானு கேட்குறா. அதாவது இந்த பயம் எதுக்காக இருக்கணும்? ஃபியர் வந்து வெறும் ஃபியர் தான், அட்ரினலின் பம்ப் ஆகும், நம்மளை ஷார்ப்பாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இதை பற்றி ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றான். ஓகே ஓகே, அது நிறைய பேர் இதுக்கு நிறைய பேசுவாங்க, ஆனால் எனக்கு ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நம்ம கன் எடுக்கிறத பற்றி கேட்குறா ஃப்ரெண்ட்ஸ். இதனால் நீங்கள் கன் எடுக்கல எதுக்காகன்னு கேட்குறா. நம்ம சும்மா எனக்கு தான் தப்புன்னு தோணுச்சு தான் எடுக்கலன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, நீங்கள் வெப்பனை வந்து ஒரு டூலாக நீங்கள் நினைக்கலையா அப்படின்னு கேட்குறா. அதாவது நம்ம கன் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஏதோ பாதுகாப்பே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிங்களான்னு கேட்குறா. நம்ம ஆமானே சொல்லுவோம். இப்போ கன் எடுத்தால் ஏதோ பிரச்சனை வரும் அந்த மாதிரி நினச்சோம். சரி இருந்தாலும் பரவாயில்ல, ஆமானே சொல்லுவோம். நம்ம லைட்டாக வந்து பாதுகாப்பு இல்லாமல் தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் வந்து கன் எடுத்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறா. இல்லை தேவைப்படல, கன்னெல்லாம் தேவைப்படல. ஒருவேளை கன் இருந்தால் அந்த சைக்கோலாரனை கொண்டு இருக்கலாமா தெரில ஃப்ரெண்ட்ஸ், தெரில. நீங்கள் வேறு கர்மான்னு நீங்கள் அதான் எடுக்கல. சரி ஓகே, ஒருவேளை நீங்கள் கன் எடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. இல்லை பரவாயில்ல, நான் டக்குன்னு முடிஞ்சு போச்சேன். இல்லை அது அவ்வளோ ஈஸியாக இருந்திருக்காது. ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்களா அதாவது உங்கள் பயத்தை போக்குறதுக்கு வேறு வழி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பயம் எங்கேருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது, அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எங்கே இருந்தாலும் வரலாம், எதனால வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, உங்களுக்கு நீங்கள் எதை டீல் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது பயத்தை அப்படின்னு. ஓகே, ஃபியர் வந்து நம்ம மனசுக்குள்ளேருந்து வருது, அது நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்கிறா. கரெக்டு தான், அது மைண்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் எல்லாமே அப்படின்னு. ஓகே, இன்னொரு ட்ரை பண்ணலாமான்னு கேட்குறா கேமை. நான் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக் ஏற்ற மாதிரி அப்படின்னு. சரி பண்ணலாம், ஆனால் இந்த வீடியோ நம்மளால் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 40 minutes ஆகிப்போச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேமு. ஸோ ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.